How to change active voice into passive voice part 2. Come, let's see. பார்ட் ஒன்னில் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்னால் என்ன அப்படின்றதையும் ஆக்டிவ் சென்டென்ஸை பேசிவ் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணுறதை எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 3 சென்டென்சஸும் சிம்பிள் டென்சஸோடது. ப்ரெசன்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள் அண்ட் ஃப்யூச்சர் சிம்பிள். இந்த மூணுலையுமே நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்றிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ அப்படின்றது சப்ஜெக்டை, லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட்டு. ஸோ அதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த 3 சென்டென்ஸ்லையுமே சப்ஜெக்ட் இன்டூ ஆப்ஜெக்டை நம்ம மாற்றிட்டோம். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் ஐடென்டிஃபை த டென்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் அப்படின்னு இருக்குது. ரைட்டுன்னு அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் அப்படின்றதால இதை ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். செகண்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோட்டுன்னு இருக்குது. இது செகண்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் அப்படின்றதால சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம். தேர்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில் ரைட்டுன்னு இருக்குது. வில் வந்திருக்கு, பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைட் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வந்ததால் நம்ம அதை பேசிவ் ஃபார்மில் மாற்றும் பொழுது ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய பி வேர்ப்ஸான ஆம், இஸ், ஏர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ லெட்டர் அப்படின்றது இந்த பக்கம் வரும் பொழுது லெட்டர் அப்படின்றது சிங்குலராக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஸ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எ லெட்டர் இஸ் எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் தானே மெயின் வேர்பில் வரும்னு பார்த்துருக்கோம். ஸோ ரைட், ரோட், ரிட்டன் அப்படி தானே. ஸோ ரிட்டன் அப்படின்றது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். A letter is written. எப்போவுமே சொல்லியிருக்கோம், இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் அந்த பக்கம் போகும்பொழுது ஆப்ஜெக்டாக மாறும்னு பார்த்துருக்கோம். ஐ அப்படின்றது எப்படி மாறும், மீ அப்படின்னு மாறும். ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி பேசிவ் ஃபார்மில் பை அப்படின்ற ப்ரப்போசிஷன் ஆட் பண்ணுவோம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ a letter is written by me அப்படின்னு பேசிவ் ஃபார்மில் மாறும். செகண்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்பொழுது பாஸ்ட் டென்ஸுக்குரிய பி வேர்ப்ஸ் என்ன, வாஸ், வேர். லெட்டர் அப்படின்றது சிங்குலர் அப்படின்றதால வாஸ் அப்படின்ற அந்த ஆக்சிலரி வேர்பை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் வில் ரைட்னு வந்ததால் ஃப்யூச்சர் டென்ஸ்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம பி அப்படின்ற அந்த ஆக்சிலரி வேர்பை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ அப்படின்னு பேசிவ் ஃபார்மில் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒன் கண்டினியூஸ் டென்சஸுக்கு எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பேசிவ் ஃபார்ம் கிடையாது. ஸோ இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பி வேர்ப்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த பக்கம் உள்ள அந்த ஆப்ஜெக்ட் அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது சிங்குலராக ப்ளூரலான்னு மட்டும் ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ளூரலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ளூரலுக்கு உரிய ஆக்சிலரி வேர்பை நம்ம ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஐ ஆம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிறது வந்துட்டு இட் அப்படின்ற லெட்டர்னு தான் வரும். ஸோ நம்ம இஸ்ன்னு ஆட் பண்ணால் போதும். ஸோ கண்டினியூஸ் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னாலே ஆக்சிலரி வேர்ப் ப்ளஸ் பீயிங் plus third form of the verb. இதுதான் tense pattern. So, a letter is being written by me. இதுதான் answer. அதே மாதிரி தான் past continuous tenseக்கும் a letter was being written by me அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது கிவன் எக்ஸாம்பிள்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஹாவ் ரிட்டன் அப்படின்னு வந்ததால் இதை பர்சன் பர்ஃபெக்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். உங்களுக்கு இந்த பர்ஃபெக்ட் டென்சஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற மெயின் வேர்பே ஆல்ரெடி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மெயின் வேர்பை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மெயின் வேர்பை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிங்குலர் ப்ளூரலை பொறுத்து ஹாவ் ஹேஸையும் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பீன் அப்படின்றத மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதுமானது. ஸோ ஆன்சர் எ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை மீ. இதே இதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக வரும் பொழுது ஹேட் அப்படின்ற ஆக்சிலரி வேர்பை ஆட் பண்ணுவோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப் அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்த்தீங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ரூலாக நம்ம அப்ளை பண்ண நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது அந்த டென்ஸ் டேபிளும் ப்ரொனவுன்ஸ் டேபிளும் அந்த ரூல்ஸும் தான். தேங்க்யூ.